இது உங்க தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. நான் உங்க SPR. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro Max பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் Redmi Note 10 Pro-வை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ தவறாமல் போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கடைசியில் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டில் வரும். இன்னைக்கு நம்ம Redmi Note 10 Pro Max பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அன்பாக்சிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோனோட வந்து சார்ஜரோட டேட்டா கேபிள் ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து கேஸும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷிங் கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபோனோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம மொபைலோடைய டீட்டெயில் ரிவ்யூ போகலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய ஃபினிஷிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோடைய பேக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து இதில் ப்ளேஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வந்து மேட்டி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு மெட்டல் ஒரு காப்பர் மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டியூவல் டோன் மாதிரி இருக்குது, ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோடைய பாடி ஃபினிஷிங்கை பற்றி நம்ம பார்த்தோம், கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். கேமரா பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய டிஸ்பிளேக்கு போயிடலாம். ஸோ நிஷா, இதோடைய டிஸ்பிளே பற்றி சொல்லுங்கள். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் வந்து சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். என்னுடைய வீடியோ செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன். ஆமோ எல்இடினா என்ன, எல்சிடினா என்ன, எல்சிடிக்கும் ஆமோ எல்இடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றது நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோ எல்இடியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆமோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. அகைன் ரீஃப்ரெஷ் ரேட் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ரீஃப்ரெஷ் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷனு இந்த லெஃப்ட்டு ரைட்டு மூவ்மெண்ட்லாம் பண்ணுறீங்களா, அந்த சமயத்தில் எவ்வளோ சீக்கிரத்தில், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம் மூவ் ஆகுதுன்றது தான் ரீஃப்ரெஷ் ரேட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ரீஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 120 Hz கொடுத்துருக்காங்க. இதில் நிட்ஸ், அதாவது இந்த பிரைட்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரைட்னஸும் வந்து 1200 நிட்ஸ் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுக்கல, பேக் கேஸ்லேயும் கொடுக்கல, சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வகையில் சொல்லணுன்னா, இப்போ நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்துச்சுன்னா சம்டைம் நம்ம ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டிருப்பீங்க. ஸோ டெம்பர் கிளாஸ் இல்லைன்ற போது கொஞ்சம் ஈஸியாக டிடெக்ட் ஆகும்.
டெம்பர் கிளாஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இப்போ இதில் இருக்காது. ஆமாம், அடிக்கடி டெம்பர் மாற்ற வேண்டிய வேலையும் அதில் ஜாஸ்தி. ஆமாம், இப்போ இதில் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி பிடிச்சாலும் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் ஆகிடும். ரெண்டாவது நீங்கள் வந்து கால் பேசிகிட்டு இருக்கீங்க, கால் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணணும் இல்லைங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் ஃபிங்கர் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளேஸ் பண்ண. இது வந்து ஃபுல் டிஸ்பிளேன்றது சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து இதோடைய கேமரா கூட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி, அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பஞ்ச் ஹோல் மாதிரி மேலே டாப்பில் வந்து மிடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். இதோடைய ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கார்னிங் கொரில்லா கிளாஸில் 5 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் ஸ்பீக்கர் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஒன்றும் டவுனில் ஒன்றும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூவல் ஸ்பீக்கர் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பீக்கர் மோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலோ இல்லைனா நீங்கள் வந்து மியூசிக் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்லேயும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பாட்டமில் இருக்கிற ஸ்பீக்கரை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸோ அந்த டியூவல் ஸ்பீக்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டியூவல் ஸ்பீக்கரோடைய ஒரு அட்வான்டேஜ். இதில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5020 கொடுத்துருக்காங்க. 5020 மில்லி ஆம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 33 வாட்ஸ் அடாப்டரோட. ஸோ இதோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 59% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் எடுக்குன்ற மாதிரியும், ஃபுல் சார்ஜ் அதாவது 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 75 மினிட்ஸ், அதாவது 75 மினிட்ஸ்னால் 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 15 நிமிஷம். ஸோ இது ஆகுன்றது தான் ஆஸ் பர் த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆஃப்டர் யூஸ் ஸோ இதோடைய ரிவ்யூ பார்த்துட்டு நான் வந்து ஆக்சுவல் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1 வீக் அது யூஸ் பண்ணிட்டு சொல்லுவோமா? ஒரு 1 வீக் அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிவ்யூ என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்ட்ரினோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆண்ட்ரினோ 618 GPU. ஸோ இது கேமிங்காக இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்த மொபைலோட முக்கியமான பகுதிக்கு போக போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இப்போ கேமரா தான் எல்லா ஃபோனுக்குமே வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது. இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் என்னென்ன வித்தியாசம் நம்ம சொல்ல போனால் குறிப்பிட்ட ஒரு 2-3 வித்தியாசத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று கேமரா சொல்லலாம், ஒன்று ப்ராசஸர் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், இது மாதிரியான ஒரு உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ அதில் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்குண்டான பகுதி தான் இது. இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதில் 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்டு இந்த 2 ஃபோனுக்குமே. ஸோ கேமரா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஃபோனை சூஸ் பண்ணலாம். 64 மெகா பிக்சல் கேமராவே வேணும்னு சொல்கிறவங்க அந்த ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் வந்து ரொம்ப மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து இந்த 2 ஃபோனுக்கும். இப்போ இதோடைய ப்ரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ செகண்டரி கேமரா பற்றி பார்க்கலாம். செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 மெகா பிக்சல் சூப்பர் டெலி மேக்ரோக்கு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப்பு இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது. ஸோ ப்ரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அது எப்படின்றது வந்து நான் இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ நான் இதில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது இதில் வந்து அல்ட்ரா வைடு கேமரா, சூப்பர் டெலிமேக்ரோ கேமரா எதுக்காக யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த மேக்ரோ லெவலில் வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெப்த் சென்சார் என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பொக்கே மோடு, போர்ட்ரேட் மோடு, ஸோ இந்த மாதிரி மோடில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த டெப்த் சென்சார் வந்து சப்போர்ட் பண்ணும் செகண்டரி கேமராவை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய கேமரா செட்டப். நம்ம இப்போ வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். பட் இதில் வந்து கேமரா ரிலேட்டடாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா டியூவல் கேமரா மோட் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமரா வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ இந்த பிளாகர்ஸு, யூடியூபர்ஸு, ஸோ இவங்களாம் வந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மோடு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கும், பேக் கேமராவும் இருக்கும், அட் அ டைம் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மோடு இதில் சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் vlog மோடுன்னு செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த vlog மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரீ செட்டப்பாக வந்து சில டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் vlog மோட்லேயும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளோன் வீடியோ சப்போர்ட்டும் இருக்குப்பா. ஆமாம், க்ளோன் வீடியோ சப்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, திருப்பியும் அதே பிக்சரில் உங்களுக்கு இன்னொரு ஒரு பிக்சராக எடுக்கணும், வேற ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் பிக்சர் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஒரே பிக்சரில் வந்து ஒரு 4-5 மூமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரே ஆள். ஸோ அதுதான் வந்து க்ளோனுன்ற மாதிரி ஒரு மோடு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மோடோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலிமேக்ரோ கேமரா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டெலிமேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்டையும் நீங்கள் வித் கிளாரிட்டியோடு எடுக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து ரெட்மின்னு சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இதோடைய ஓஎஸ் பற்றி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MI UI 12ஓட Android 11 வெர்ஷன். ஆண்ட்ராய்டு 11ன்றது வந்து ஆண்ட்ராய்டோடைய பிளாட்ஃபார்மில் இருக்கிறது. பட் MIUIன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜியோமியோட, அதாவது MIயோடைய ஓன் கஸ்டம்ஸ்டு ஸ்கின் ஓஎஸ். ஸோ இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஓஎஸ் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு பேஸ்டு தான். ஸோ ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஓஎஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஓஎஸோடைய வெர்ஷன் வந்து 12 இந்த ஃபோனில் இன்பில்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அப்டேட்ஸும் வரும் ஃபியூச்சரில் வந்து இன்கேஸ் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்ஸும் இவங்க சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இதோடைய கஸ்டமைஸ்டு ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய வீடியோவாக போகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பற்றி தெரியணும்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் சார். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஎஸை பற்றி நான் ரிவ்யூ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த ஃபோனுடைய ரிவ்யூ நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபோனுக்கும் Redmi Note 10 Proக்கும் இருக்கிற வித்தியாசமும் நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அன்பாக்சிங் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய ரிவ்யூ நாங்கள் ஒரு வாரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்ற இருக்குன்றதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது வரைக்கும் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். தமிழ் பேசுவோம், தமிழால் இணைவோம்.